இன்றைக்கி நம்ம லேடிஸ் கார்னரில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற வயர்கூடையை வச்சு 2 அழகான கிராஃப்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பெரும்பாலும் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி ஹேண்டில் இல்லாத ஒயர்கூடை, அப்புறமா இந்த கார்னரில் வந்து கிழிஞ்சு போன ஒயர்கூடை இதெல்லாமே இருக்கும். அதை நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை தூக்கி போடாமல் இந்த மாதிரி எப்படி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட என்ன சைஸில் ஒயர் கூட இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து தான் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஸோ நமக்கு பிடிச்ச என்ன வேணால் நம்ம டிசைன்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ளவர் வாஸ் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டா. இல்லைனா இந்த மாதிரி விநாயகர், நான் இன்றைக்கி வந்து விநாயகர் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த சைஸுக்கு ஆப்ட் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துருக்க ஒயர் கூடையை வந்து இந்த மாதிரி ஆஃபாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க ஹேண்டில் கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் டிசைனை வந்து ஒரு ஸ்கெட்சில் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிசைனே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு அழகான ஒரு விநாயகர் ஷேப் வந்து இப்போ கிடச்சிருக்கு. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் டல்லான கலரில் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்க ஒரு க்ரீன் கலர் மேலே வந்து இதை அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களோட ஒயர் பேக்கில் வந்து என்ன கலர் காம்பினேஷன் கொடுத்தா நல்லா இருக்குமோ நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இது க்ரீனுன்றதுனால நான் க்ரீன் சூஸ் பண்ணேன். அதனால் அதுக்கு மேலே இருக்க கோட்டிங்க்கும் நான் வந்து கோல்டு தான் அப்ளை பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் ஒயிட்டு கொடுக்கறத விட கோல்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் லுக் வந்து நல்லாயிருக்கும். ஒயர் பேக் வந்து பாதியாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபுல்லாக க்ரீன் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா லுக் வைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வந்து இதுக்கு அவுட்லைனில் வந்து நான் கோல்டு கலர் அக்ரிலிக் பெயிண்ட் தான் வந்து கொடுக்க போகிறேன். நான் க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ண ப்ரஷ்லேயே வந்து இதுவும் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ளாட் ப்ரஷ்ஷே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைன்யூட்டாக வரைகிறது டிப்பு கொஞ்சம் மெலிசாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா இதை நம்ம அவுட்லைன் தான் கொடுக்க போகிறோம். ஓரளவுக்கு திரும்ப 2-3 கோட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிளாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்து அந்த விநாயகர் தலை உள்பக்கமும் நான் வந்து அடிச்சிருக்கேன். இப்போ வந்து இதுக்கான கண் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதிலே வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான விபூதி பட்டையை நான் கோல்டு கலர்லேயே கொடுத்துக்க போகிறேன். ஏன்னா இதில் வந்து நிறைய கலர்ஸ் அடித்தா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதே மாதிரி ஒயிட்டும் எந்த அளவுக்கு எனக்கு இது நல்லா இருக்கும்னு தெரியல. அதனால் நான் வந்து ஃபுல்லாகவே இன்றைக்கி கோல்டு கலர் போட்டே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். செப்டம்பர் மந்த் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. நான் பிஃபோராகவே விநாயகரை வந்து எங்கள் வீட்டுக்கு வெல்கம் பண்ணிட்டேன். நல்லா விநாயகருக்கு கொஞ்சம் பெரிய காது, பெரிய கண் அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம்.
எல்லாம் முடித்து ட்ரை ஆனதுக்கப்புறமா மேலே வந்து நீங்கள் நூல் போட்டு கட்டிட்டு ஆணியில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான பிள்ளையார் வந்து ரெடி ஆகிடும். இதை நீங்கள் செவுத்துல மாட்டும்போது உங்களுக்கு கரெக்டாக அது படியாது. ஸோ நீங்கள் மாட்டுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நல்லா ரிவர்ஸ் பக்கம் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டுங்க. இல்லைனா மாட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து டபுள் சைட் டேப்பில் வச்சு நீங்கள் சென்டரில் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிக்கும். அவ்வளோதான், அழகான விநாயகர் வால் ஹேங்கிங் வந்து இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து என்ன கிராஃப்ட் செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட்டுக்கு வந்து பெயிண்ட்டு, ப்ரஷ் எதுவுமே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு மீதி வச்சுருக்க ஒயர் கூடையோட அடுத்த பாதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான ஹைட் அண்ட் வித் மட்டும் வச்சுக்கிட்டு மற்ற போர்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அடிப்பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பீசஸ் வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதில் கார்னரில் ஒரு பக்க பீஸை மட்டும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு 4 பீஸ் மட்டும் இந்த மாதிரி வெளியே வந்து நீட்டமாக இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த அடிப்பக்கம் இல்லாத பகுதி வந்து உள்பக்கம் போயிடும். ஸோ நமக்கு 4 போர்ஷன்ஸ் வந்து இப்படி மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அதை ரோல் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு செல்லோ டேப் வச்சு சும்மா டெம்ப்ரவரியாக ஒரு டேப் வந்து போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், அந்த 4 போர்ஷன்ஸ் வந்து மடிக்கிறதுக்கு அட்டைப்பெட்டி மாதிரி ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி மடிச்சுட்டு செல்லோ டேப் வச்சு நல்லா வந்து இது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு பாட்டம் சைடில் வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சும்மா டெம்ப்ரவரியாக நம்ம ஒட்டி வச்ச அந்த செல்லோ டேப்பை எடுத்துட்டு அந்த சைடில் டாப் டு பாட்டம் வரைக்கும் அந்த கூடையை வந்து கரெக்டாக வந்து ஜாயிண்ட் ஆகிற போர்ஷனில் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரொம்பவே அழகான ஒரு கூடை வந்து நமக்கு ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம கிச்சனில் மாட்டி வச்சுக்கலாம். இதில் வந்து நல்லா நீளமாக இருக்க கரண்டி எல்லாமே அடிக்கடி யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாம் நமக்கு வந்து ஹேண்டியாக இருக்க மாதிரி வந்து நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நீளமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இதோட சைஸை வந்து அதுக்கேற்ற மாதிரி குறைச்சிட்டு கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஹேண்டில் நல்லா நீளமாக இருக்குன்றதுனால நான் இது நீளமாகவே வந்து செஞ்சுருக்கேன். இதில் நீங்கள் செவுத்தில் மாட்டும்போது இந்த செல்லோ டேப் பக்கத்தை வந்து செவுத்தில் படுற மாதிரி மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்கள் இதை கூட பெயிண்ட் பண்ணிக்கிட்டு டிசைன்ஸ் ஏதாவது வரைஞ்சிக்கிட்டோ இல்லை கலர் கலராக வந்து பெயிண்ட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வேஸ்ட்டு ஒயர் கூட தூக்கி போட மனசு வராமல் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. அதை இந்த மாதிரி வால் ஹேங்கிங்காவோ இல்லை திரும்ப ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்கெட் அந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பண்ண இந்த 2 கிராஃப்ட் ஐட்டத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.